ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேறங்கோ வீட்டு தோட்டம். சனாட வீட்டு தோட்டம். சனாட அப்பா செய்திருக்கார். ஆமாம், ஃப்ரான்ஸில் நாங்கள் வச்சுருக்குறோம் வீட்டு தோட்டம். பாருங்கோ, இங்கே வேறங்கோ தக்காளி. அது அது என்ன அங்கிள்? அவரைக்காயா? அது போஞ்சியா? அது கொடி போஞ்சி. தக்காளிலையும் 2-3 விதம் இருக்கு. தக்காளி காயா இருக்குது, இன்னும் பழமாகல. இங்கே பாருங்க தக்காளி, இது பெருசா இருக்கு, இன்னும் பழுக்கையில. இது மிளகாய் கண்ணன். நாங்கள் விற்கலாம், நாங்கள் விற்க மாட்டோம். இங்கே பாருங்கோ போஞ்சி, பச்சை போஞ்சி. இது கிலோ 3 ரூபா. 3 ரூபா பச்சை கலர் போஞ்சி. இது பீட்ரூட் என்ன? இந்த பீட்ரூட் தனி இலையை மட்டும் வாங்கி வறுக்கிறது, வரையும் செய்யலாம். கருப்பு கறியோட போட்டு அது தெரியும் எனக்கு, வறுக்க தெரியும். இங்கால இருக்கிறதெல்லாம் மிளகாய் கண்டு. இது கத்தரி நாங்கள். கத்தரி இந்த வருங்க, இப்பதான் பூக்குது. இது என்ன அங்கிள்? இது இந்த இது ஓகே ஓகே. இந்த காயில தான் தம்பி அந்த ஒரு டெசர்ட் மாதிரி ஒன்று செஞ்சான். அது இதில் தான் இந்த இருக்கு காய். இது பியஸ் தானே? அந்த பாருங்க, இது பியஸ் மரம். இது பியஸ், இது ஆப்பிள். இந்த இங்கே வேறங்க மிளகாய், குடமிளகாய். குடமிளகாய் ஒண்டா அங்கிள் நிற்கிது குடமிளகாய். உண்டு தான் வச்சேன் நீங்களே. ஜல இதுவும் அவரைக்காய் பாருங்க. இங்கே எவ்வளோ காய் காய்ச்சிருக்கண்டு. அவரைக்காய், அவரைக்காய் இல்லை போஞ்சி, சாரி போஞ்சி. இது மஞ்சள் போஞ்சி. இந்த பாருங்க மஞ்சள் கலர் போஞ்சி. இந்த இருக்கு மஞ்சள் கலர் போஞ்சி. இது கத்தரி. கத்தரி இப்போதான் லைட்டாக பூக்குது. இந்த இன்னும் காய் வரையில. இங்கெல்லாம் தக்காளி இப்போதான் பூ பூக்குது. இருக்கு தக்காளி தான் நிறைய காயாக இருக்குது, இனித்தான் பழுக்கும். பார்த்தீங்களா, பிரான்ஸில் இருக்கிற வீட்டு தோட்டம். இங்கே பாருங்க அப்படியே பூ, ரோசா பூ, பிங்க், ரெட், ஒயிட். இதுவும் ஒரு விதமான பிங்க். இதுவும் ஒரு விதமான கலர். ஆடு இங்கே வருங்க, இது ஒரு விதமான பூ. இது ஒரு கலர், இது ஒரு கலர். வீடியோவில் பார்க்கும்போது ரெண்டும் ஒரே கலர் மாதிரி கிடக்குது, ஆனால் நேரில் அது வேறு கலர், இது வேறு கலர். இது ஒரு
மல்லிப்பூ. ஒரு 2 மரம் வரை காணும் எங்களுக்கு ஆண்டி சொன்னவா. ஓகே गाइस, நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா போஞ்சி ஆய போறேன். பாருங்க போஞ்சி தாங்க அங்கிள், நான் கட் பண்றேன். தாங்க கத்திரிக்காய் தாங்க, நான் கட் பண்றேன். இப்படி இலைய கண்டா இலையம் வெட்டி விடும். ஆஹாடி பழுத்த இல்லையா? பழுத்த இலையா. இது ஒரு பாட்டு போட்டாலும் நல்லா. பாட்டு இல்லடா, ஃபுல் வீடியோ போட போறேன். பாட்டு போடு பொண்ணு வந்து நீ காசி. இல்ல நான் எடுத்துட்டேன், இங்க கீழ இருந்தது. கோவிந்தா கோவிந்தா. டேய் அப்படியே போடுவேன், நீ கத்துறதெல்லாம் பிறகு கேக்கும். பச்சை மிளகாய் என்ன போகுது. இங்க பாருங்க गाइस, மார்க்கெட்ல வாங்கின மரம். நான் கட் பண்ணிட்டேன். லேட் ஆவேனா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா? இது என்னது போஞ்சி. எனக்கு அவரைக்காய் தான் வருது. போஞ்சி கட் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்றேன் போஞ்சி. பாருங்க 100 கிலோ கட் பண்ணிட்டாங்க. என்னண்டி? தக்காளி காய் இருக்குல்ல, ஓமண்டி, அது நல்ல பெரிய காய், அதெல்லாம் கொடுங்க. ஆண்டி ஏன் இதை கொண்டு போறதுக்கு நீங்க புடுங்க சொன்னீங்க? தக்காளி காயோட கறி வைக்க தெரியுமா? தக்காளி காயில ஒருக்கா வச்சேன். போன முறை நீங்க தான் நண்டி வச்சேனா. அப்புறம் இப்போ கட் பண்ணடா, பிறகு நாங்கள் தண்டுவோம். கொஞ்சம் மன்னதுக்கு அப்புறம் எடுப்போம். நான் போஞ்சி பிடுங்குறேன். போஞ்சி பாருங்க गाइस, இவ்வளோ பிடிக்கிட்டேன் நான். இவ்வளோ நீ தனியாக பிடிங்கினியோ? ஆமாடா, இது யாரோ பிடிங்கி வச்சதுக்கு நீ ரப்பி முடிக்கிற மாதிரி. கொய்யால நான் தான் தனியாக பிடிங்கினேன். அவ்வளோ அது அவ்வளோலாம் வீடியோவில் வரப்பட்டா ஓகே. பாரு, நான் பிடுங்குறேன் பாரு. நீ இப்போ ஃப்ரான்ஸுக்கு வந்ததுலேருந்து பிடிங்கிட்டு தான் இருக்கு, தெரியுது எங்களுக்கு. ஒரு நிமிஷம் இல்ல, 5 செகண்ட்ல 5 காய் பிடிங்கிட்டு. ஒரு செகண்ட்ல ஒன்று பிடிங்கிருக்க. ஒரு செகண்டுக்கு உண்டு. ஜனாயினி கேட்க மாட்டதில்ல, என்னத்தை பிடிங்கினான்னு கேட்காதல்ல. நான் சொல்லுவேன்ல, போஞ்சி பிடிங்கினான். ஓகே गाइस, நான் போஞ்சி பிடுங்கி முடிஞ்சது. எனக்கு தேவையான அளவு பிடுங்கிட்டேன். நீ அடுத்தது தக்காளி. நீ பாருங்க, தக்காளி காய். தக்காளி காய். அம்மா வண்டு. தக்காளி காய். பாருங்கோ. ஓகே, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ரெடி. ஓகே गाइस, தக்காளியும் போஞ்சியும் பிடுங்கியாச்சு. பாருங்க வீட்டு தோட்டத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. பிரான்ஸ்ல இருக்கிற வீட்டு தோட்டம். பார்த்து நல்லா இருக்காண்டு, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னோட வீட்டு தோட்டம். நான் கஷ்டப்பட்டு உழைச்சோம். என்னோட வீட்டு தோட்டம். இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு முக்கியமாக காட்டணும். அதுவும் பிரான்ஸில் எப்படி பண்ணுறாங்கன்றதை காட்டணும். வாங்க காட்டுறேன். நல்ல கரெக்டாக ஊரில் அந்த இது பண்ணுறாங்க நிறைய இருக்கு என்ன பார்க்க. ஓகே गाइस, இதைத்தான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. எனி கெஸஸ்? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிற்கிறது தண்ணி. தண்ணி வந்து நார்மல் தண்ணி இல்லை, மழை தண்ணி சேகரித்து வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க, இந்த மழை பெஞ்சு அந்த இப்படி ஃபீலியால் வர்ற தண்ணி இருக்குல்ல, அதை அப்படியே இந்த சைடால் வந்து அப்படியே வந்து இந்த இதுக்குள்ளால வந்து அப்படியே இந்த டேங்குக்குள்ளே இறங்குது. இதுக்கு நிற்கிறதுக்குள்ள மழை தண்ணி பாருங்க.
பாத்தீங்களா, இது நாங்க பிரான்ஸ்லயே மழை தண்ணி சேகரிச்சு வச்சிருக்கிறோம். அதே போல ஸ்ரீலங்காவில இந்தியாவில எல்லாம் மழை தண்ணி சேகரிச்சு வச்சு நீங்களும் வீடு தொடஞ்சீங்க. இந்த தண்ணியை தான் இந்த பூங்கட்டுக்கெல்லாம் வர்றாங்களே, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த தண்ணி தான் யூஸ் பண்றோம். குடிக்கிறதுக்கு இல்லை, இந்த காய்கறிகளுக்கு எல்லாம் வர்றதுக்கு. என்ன செய்யணும் தெரியும்? ஓகே காய், அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க வீட்டு வாழை மரம் அப்படின்னு சொன்னா சிறப்பால் அடிப்பாங்க. சனா வீட்டு வாழை மரம் எங்க வீட்டுல வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால சனா விட்டு நிறைய இடம் இருக்கு. அதனால வந்து வருங்க வாழை மரம் வச்சிருக்கு, இடத்துக்கு வெட்டி சாப்பிடலாம். என்ன என்ன வாழை மரம் இது? வாழை மரம் என்ன வாழைன்னு தெரியாது. என்ன வாழை? நார்மல் வாழை மரம். நீங்க என்கிட்ட இதெல்லாம் கேட்டீங்களா? எனக்கு தெரியாது. வச்சவங்க என்ன நடக்குது? நாங்க கதைக்கிறது எடுக்காம என்ன அன்வான்டட் சப்ஜெக்ட் விட்டு அவன் ரிட்டர்ன் போயிட்டாங்க. இதெல்லாம் கேட்க எடுக்கணும் பாக்கி. அடுத்தது பாத்தீங்கன்னா காய், இது நம்ம வீட்டு காணிக்கல இல்ல, அடுத்த வீட்டு காணிக்கல இருக்குது. ஆனா காய் மட்டும் வெங்கட காணிக்கல வந்திருக்கு. இதை பிரெஞ்சுல நுவாசத்துன்னு சொல்லுவாங்க. இந்த சாக்லேட்களுக்கு போடுற நட். இது நல்லா இன்னும் மிதண்டோணும், முத்தி அந்த இதா வரையில. அதாவது this is என்ன கார்டன் டூர். அதாவது பச்சையா இருக்கிறத முன்னக்கிட்டு இருக்கிறீங்க. பச்சையா இருக்குது கொஞ்சம் வளர இல்ல அது அந்த சொல்லித்தான் நடத்துறாங்க. சர்ப்ரைஸ். நீங்க சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த வீட்டுல இருக்கிற எல்லா மரமும் காட்டியாச்சு. ஓகே பாய், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.